ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம 10th சயின்ஸில் புக் இன்சைடு 1 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே அது ஸ்டடி மெட்டீரியல் தான். நீங்கள் யூனிட்டே வந்து கவர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு லைன் பை லைனாக புரிய முடியுமா எடுத்திருக்கேன் நோட்ஸு. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் யூனிட் நம்பர் 21 பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் நம்பர் 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா, லாஸ்ட் யூனிட் இந்த இதில் அந்த பயாலஜியில் லாஸ்ட் யூனிட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் தான், அதை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ஸோ அதனால ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஓகே, 1 மார்க்ஸ் போகலாமா? ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், குவாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடிங் கன்சர்வேஷன் ஆஃப் இட்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். சரிங்களா, லிவிங் உயிர் வாழ்றது, அந்த உயிரற்றது, இதெல்லாம் சேர்ந்தது அந்த கன்சர்வேஷன். இதெல்லாம் தான் நம்ம இதில் சொல்கிறோம் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, டீல் பண்ணுது. Resources that can be renewed simultaneously along with their exploitation include forest, crops, wildlife, groundwater and wind and solar energy. இது எல்லாமே அந்த ரிசோர்சஸ். சரிங்களா, அது வந்து சைமல்டேனியஸாக ரினியூ பண்ணுற வேண்டியிருக்கு. ஓகே, அப்புறம் மூணாவது, ரிசோர்சஸ் தட் கேனாட் பி ரீசைக்கிள்டு அண்ட் கேன் கெட் எக்ஸாஸ்டட் பை அன்லிமிட்டட் யூஸ் சச் அஸ் மினரல் ஓர்ஸ், கோல், பெட்ரோலியம் அண்ட் ஆர் கால் நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். அப்படிதானே, இதெல்லாம் தீர்ந்து போயிடும். நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு டைம்ல தீர்ந்து போயிடும். அதெல்லாம் தான் நம்ம கேனாட் பி ரீசைக்கிள்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸாஸ்டட், தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் இட்ஸ் ரிசோர்சஸ் டெர்ம்ஸ் கன்சர்வேஷன். சரிங்களா, அதை பாதுகாக்கிறது, ரிசோர்ஸை பாதுகாக்கிறது, நேச்சர் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் எல்லாமே. ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஃபாரஸ்ட் தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ். அதான் ரினியூவபிள்னா நம்ம புதுப்பிக்கத்தக்க வளங்கள். நம்ம திருப்பி திருப்பி வரும் நம்மளுக்கு. அப்படிதான் ப்ரொவைடிங் வுட்டு, ஃபுட்டு, ஃபோடர், ஃபைபர், மெடிசின், இதெல்லாமே இதில் சொல்கிறோம். சிக்ஸ்த்து, forests are a major factor of environmental concern as they act as a carbon sink. சரிங்களா, ஸோ கார்பன் நமக்கு வந்து முக்கியம். அதே நேரத்தில் அதே கார்பன் தான் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டில் நமக்கு வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபாரஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்வரான்மெண்டல் கன்சர்னாக இருக்கிறாரு. டீஃபாரஸ்டேஷன் இஸ் அ டெஸ்ட்ரேஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியா ஃபாரஸ்டஸ். அப்படிதானே, நீங்கள் காடுகளை அழிக்கிறதா டீஃபாரஸ்டேஷன். இந்தியா இஸ் லூசிங் 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் எவ்ரி இயர். பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இதோட அதிகமாலாம் இருக்கும். வச்சுக்கோங்களா, 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் நம்ம புக்கில் போட்ட லைன் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஹெக்டேர்ஸை வந்து லூஸ் பண்ணிட்டே வருது. நைன்த், சிப்கோ மூவ்மெண்ட் வாஸ் எ நான் வயலண்ட் அகிடேஷன் இன் த இயர் 1973 எய்ம்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ட்ரீ. மரங்களை பாதுகாக்கிறதும் அதுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலாம் அதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது இயக்கம் தான் சிப்கோ மூவ்மெண்ட் 1973, 1973. டென்த்து வந்து த நேம் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் எம்ப்ராஸ். சரிங்களா, பற்றி கொள்ளுதல், அதுலேருந்து அந்த சிப்கோ வரும். அதான் எம்ப்ராஸ். 11th, த சிப்கோ மூவ்மெண்ட் ஆரிஜினேட்டட் இன் த கேம்போலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், நவ் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய. சரிங்களா, 12th, the SIPCO movement achieved a major victory in 1980 with a 15-year ban on cutting trees in the Himalayan forests. ஸோ அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹிமாலயன் ஃபாரஸ்டஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு 15-year பேன் வாங்கினது தான். 13, deforestation give rise to ecological problems like floods, drought, soil erosion, loss of wildlife. இதெல்லாம் டிசர்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க, பாலைவனம் ஆகிறது ஆயிரும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா. India has an area of 752.3 lakh hectare classified as reserve forest. ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ ஹெக்டர் இருக்கு. அதேமாதிரி ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 215.1 லேக் ஹெக்டேர் கிளாசிஃபைட் as ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். சரிங்களா. 16, அஃபாரஸ்டேஷன். இந்த டீஃபாரஸ்டேஷன் மாதிரி அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு இருக்கு. ப்ரோக்ராம் இன் இந்தியா இஸ் கால் வான் மகாதாஜ் ஸ்டவ். சரிங்களா, இது அதை வச்சுக்கோங்க.
17th, forests are conserved through the laws such as National Forest Policy 1953, 52, 1988. சரிங்களா, அந்த இதெல்லாம் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980. Wildlife and its conservation 18th. Wildlife refers to the undomesticated animals living in their natural habitats such as forest, grassland and deserts. காட்டு விலங்குகள், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளில் அதோடைய உண்மையான நேச்சுரல் ஹேபிட்டட்ல வாழக்கூடிய இடத்துல வாழக்கூடியது, சச்சஸ் நம்ம பார்க்குற ஃபாரஸ்ட் இதெல்லாம் எல்லாமே சொல்றது தான் வைல்ட் லைஃப். Exploration of wildlife resources has decreased the global wildlife population by 52% between 1970 2014 இந்த அளவுக்கு வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் வந்து கம்மியானுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் பாதிக்கப்படுறதுனால. 20th, the Wildlife Protection Act, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1972, 1972. 21, Jim Corbett National Park is the first national park to be established in 1936. உத்தரகாண்ட், இந்தியா. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இதை சொல்லியிருக்காங்க 1936 ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். 22, there are 15 biosphere reserves in India. 23, the Nilgiris is a biosphere reserve in Tamil Nadu. அது மாதிரி 24ல IPWL, அது என்னன்னா இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். அதே மாதிரி WWF, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர். சரிங்களா, ஃபண்ட் ஃபார் நேச்சர். IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ இந்த மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. 4வது CATS, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சரட் ஸ்பீசஸ். 28, Radhika Ramaswamy is a native of Venkatachalapuram village, Theni district, was the first Indian woman to strike an international reputation as a wildlife photographer. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, பெருமைப்படத்தக்கது. அப்படிதான் ராதிகா ராமசாமி, தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 29, ப்ராஜெக்ட் டைகர், இதுவும் இம்பார்ட்டன்ட், 1973 ஆரம்பிக்கப்பட்டது, லான்ச் பண்ணாங்க இதை, ப்ராஜெக்ட் டைகரை. அண்டு ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் வாஸ் லான்ச்டு. ஸோ டைகர், எலிஃபண்ட் இந்த ரெண்டுமே முக்கியம். அந்த இயரை மாத்திரக்கூடாது. 1992 ஃபர்ஸ்ட் டைகர் தான், அதுக்கப்புறம் எலிஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 30, த crocodile கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு இன் 1976, டைகருக்கு அப்புறம். 31, த sea turtle கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு இன் 1999, sea turtle. இது வந்து எலிஃபண்ட்டுக்கு பின்னாடி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 32, இந்தியன் ரைனோ விஷன் 2020 aims to conserve at least 3000 greater one-horned rhinos in Assam, இந்தியா பை 2020. அந்த அளவுக்கு அவங்க இது வச்சிருந்தாங்க. 3000த்துக்கு அதிகமாக இருக்கு ஒற்றை கொம்பு அந்த காண்டாமிருகம்னா ஒன்-ஹார்னடு ரைனோஸ். அது சாயில் எரோஷன். 33, the removal of upper layer of the soil by wind and water is called soil erosion. சரிங்களா, ஸோ அந்த சாயில மேலே இருக்கிற லேயர் அது வந்து ரிமூவ் ஆயிரும் காற்றுனால வாட்டர்னால, அதுதான் சாயில் எரோஷன் சொல்கிறோம். த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன்ஸ் ஆர் ஹைலி வெலாசிட்டி ஆஃப் விண்டு, ஏர் கரண்ட்ஸு, ஃப்ளோயிங் வாட்டர், லேண்ட் ஸ்லைடு, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஓவர் கிரேசிங் பை கேட்டில். சாயில் எரோஷன் ஏன் வருது அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறோம், ரொம்ப அதிகமாக ஸ்பீடில் வந்த காற்று, ஏர் கரண்ட்ஸு, ஃப்ளோயிங் வாட்டர், முக்கியமாக கால்நடைகள் விட்டு அதிகமாக மேயிறது, இதெல்லாமே சொல்கிறான். அதான் ஓவர் கிரேசிங் கேட்டில். ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். 35, எனர்ஜி obtained from sources that cannot renew themselves over a short period of time is known as non-renewable energy. அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்கள், புதுப்பிக்க இயலாத ஆற்றல், அடுத்தானே அதால் ஷார்ட் பீரியட் டைமில் ரினியூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ். கன்வென்ஷனல்னா நம்ம கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் சொல்கிறோம். அக்கௌண்ட் ஃபார் 90% ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் எனர்ஜி, ஒயில் நியூக்ளியர் பவர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 10%. அதுதான் நியூக்ளியர் ஒன்லி 10 தான், மற்றது எல்லாமே அந்த கன்வென்ஷனல் தான், தீர்ந்து போகக்கூடிய இதுதான் 90% யூஸ் பண்ணுறாங்க. 37, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் இன்க்ளூடிங் பயோஃபியூல், பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, வேவ் எனர்ஜி அண்டு wind energy. இதெல்லாம் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ். 38, fossil fuels are formed by the anaerobic decomposition of buried dead organisms over millions of years. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸே ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, anaerobic decomposition of buried death organism.
39. India is the third largest consumer of crude oil in the world after the United States and China. China, United யூஎஸ்ஏக்கு அப்புறம் இந்தியா தான் crude oil அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஆள். 40. Coal is used for the generation of electricity at thermal power plants. 41. Petroleum is also known as a crude oil. 42. Kerosene and LPG. LPG liquefied petroleum கேஸ்மாங்களா, இது எல்லாமே பெட்ரோலியத்துல தான் வருது. ஆர் யூஸ்ட் as a domestic fuel for cooking food. அப்படிதானே, நம்ம ஃபுட்டு இது பண்ணுறதுனா எல்பிஜி கரோஸ்லாம் யூஸ் ஆகுது. நான் கன்வென்ஷனல் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்சஸ். 43. The white marble of Taj Mahal turned yellow due to the air pollution caused by the sulfur and nitrogen oxide from the மதுரா ஆயில் ரெஃபைனரி. சரிங்களா, ஏன்னா அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாஜ்மஹால் வந்து ரொம்ப வெள்ளை கலர் இருக்கும், ஆனால் அந்த ஒயிட் மார்பிளே வந்து கலராக மாறிட்டு, அதாவது எல்லோ கலராக மாறிட்டு, ஏன்னா ஏர் பொல்யூஷன், அந்த புகை வருஷக்கணக்காக வர புகை, அந்த காற்றுல இருக்கக்கூடிய சல்ஃபர் நைட்ரஜன் ஆக்சைடு தான் காரணம். அது பக்கத்தில் இருக்க மதுரா ஆயில் ரெஃபைனரி வந்த புகை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44. Solar is the energy obtained from the sun. Sunனாலே solar. 45. Only the little less than half, about 47% of solar energy falling on the atmosphere reaches on the earth's surface. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 46. Solar cells, also called photovoltaic devices அப்படிம்பாங்க, இதெல்லாம் are made up of silicon that converts sunlight directly into electricity. ஸோ சிலிக்கான் இருக்கும், அதில் சன்லைட் அதில் படும், எலக்ட்ரிசிட்டியாக மாறும். ஸோ சோலார் செல் photovoltaic devices. 47. An arrangement of mini solar cell connected side by side is called a solar panel. நம்ம வீட்டிலலாம் வைக்கணும்னா அதெல்லாம் சோலார் செல்லை சைட் பை சைடு வச்சிருக்க ஒரு செட்டப் தான் சோலார் பேனல். 48. A capacity of 100 liters solar heater can save up to 1500 units of electricity per year. பார்த்தீங்களா, அதாவது ஒரு சோலார் ஹீட்டர் இருக்கு, அதோடைய ஒரு கெப்பாசிட்டி 100 லிட்டர் அப்படின்னா உங்களுக்கு இயருக்கு 1500 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணும். ஸோ அதனால சோலார் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், சோலார் ஹீட்டர், சோலார் பேனல் இதெல்லாம் யூஸ் பண்ணது நல்லது. 49. Biogas is a mixture of methane, nearly 70%, 75% hydrogen sulfide, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இதுதான் பயோகேஸில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ். சரிங்களா, பயோகேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க? டீகம்போசிஷன் அனிமல் வேஸ்டஸ் அண்ட் பிளான்ட் வேஸ்டஸ், காய்கறி கழிவு, அனிமல் கழிவெல்லாம் வச்சு டீகம்போஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாமல், சரிங்களா, பயோகேஸ் கிடைக்கும். பயோகேஸை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கோபார் கேஸ் அப்படிம்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. சின்ஸ் த ஸ்டார்டிங் மெட்டீரியல் யூஸ்னா கவு டங். சரிங்களா, அதனால இதை வந்து அப்படி சொல்றாங்க. யூஸ்டு இஸ் கவுடங்லேருந்து அதை இது பண்ணுறதுனால நம்ம அது கோபார் கேஸ் சொல்கிறோம், பயோகேஸை. அப்புறம் 52. Shale refers to the soft, finely stratified sedimentary rock that contains fossil fuels like oil and gas in its pores. Shale இதெல்லாம் சொல்றாங்கல்ல. அடுத்து 53. The fuel from the shale rock extracted by the technique called hydraulic fracturing. இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 53 ஒன்னோட. 54. India has identified 6 basins for shale gas exploration: Cambe, Assam, Arakan, Gondwana, Krishna, Godavari onshore, Kaveri onshore, and Indo-Gangetic basins அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 55. The kinetic energy of wind is converted into mechanical power by wind turbines. நம்ம பார்க்கலாம்னா அந்த காத்தாடி இருக்கும்னா wind turbines, அந்த விண்டோடைய கைனடிக் எனர்ஜியை மெக்கானிக் எனர்ஜியா மாத்துது. 56. The world largest and tallest wind turbine is ஹவாயில இருக்கு. 57. One wind turbine can produce electricity for 300 homes. பார்த்தீங்களா, 300 வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டியை ஒன் விண்ட் டர்பைன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். 58. A windmill converts energy of wind into rotation energy using the broad blade attached to the rotating axis. ஸோ அந்த விண்டு மில்லில் நீங்கள் பார்க்கலாம், அதில் பிளேடு இருக்கும், அது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த நீங்கள் காற்று வருதுல அந்த அந்த விண்டோட எனர்ஜி வந்து ரொட்டேட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் யூஸிங் அ ப்ராட் பிளேடு அட்டாச்சு ரொட்டேஷன் ஆக்சிஸில் இருக்கும். அது மூலயமா அப்புறம் ஜென்ரேட்டர் வச்சு கரண்ட்டை தயாரிப்பாங்க. 59. எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு வித் நியர்லி 71% வாட்டர், அது நமக்கு தெரியும். 60. The technique of harness the energy from the flowing water is called hydropower. ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 61. Hydropower plants converts the kinetic energy of flowing water into electricity, which is called hydroelectricity. ஸோ அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை அதுதான் நம்ம வந்து சொல்றோம் ஹைட்ரோ பவர்
சொல்றோம். அந்த பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும்னா இந்த ஃப்ளோயிங் வாட்டரோட கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியை மாற்றும். அதுக்கு பேர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. வாட்டர் tidal energy is the energy obtained from the movement of water due to the ozone tides. ஸோ ஓசோன் டைட்ஸில் வரக்கூடிய அந்த வாட்டரோட மூவ்மெண்ட்னால கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் டைடல் எனர்ஜி. 63. A fast flowing body of water created by the tides is called tidal stream. Rainwater harvesting. Rainwater harvesting is a technique of collecting and storing rainwater for future use. 65. The main purpose of rainwater harvesting is to make the rainwater percolate underground so as to reach as the groundwater level. அது நமக்கு தெரியும். நிலத்தடி நீர் அப்படிமாங்களா, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறது எதுக்கு? கீழே இருக்க நிலத்தடி நீரை லெவலை கூட்டுறது தான். அதுதான் கிரவுண்ட் வாட்டர் லெவல். 66. Eries are a traditional water harvesting system of digging tanks or lakes practice in தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ ஏரிகள் அதை தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏரிஸ் அப்படின்னு சொல்லலாம், ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமா. ஸோ இந்த ஏரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பராக அது பண்ணியிருப்பாங்க. அதுதான் டிக்கிங் டேங்க்ஸ் ஆர் லேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ராக்டிஸ் இன் தமிழ்நாடு. அது வந்து சங்கிலி தொடமா செயின் மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஏரி நிறைஞ்சோடனே அப்படி அந்த நிரம்பி உபரி நீர் வந்து எக்ஸஸ் நீர் வந்து அந்த கால்வாய் மூலமா வந்து அடுத்த ஏரிக்கு போகுமா. இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கிராமத்தை நிறைக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுது. அதான் ஏரிஸ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஊரணிஸ். 67. ஊரணிஸ் அதுவும் நம்ம கேள்விப்பட்டோம். ஊரணியம் ஆர் ஸ்மால் பாண்ட்ஸ் தட் கலெக்ட் ரெயின் வாட்டர் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் இன் வில்லேஜஸ். அப்படிதானே? 68. The Kalnai Dam, Grand Anicut, is the fourth oldest dam in the world, constructed by the King Karigala Chola in the 2nd century AD on the river Kaveri near Tiruchirappalli. திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்க ரிவர் காவேரியில் கட்டின டேம் கல்லணை டேம். யார் கட்டினா? கிங் கரிகால சோழா. 4th oldest டேம். அடுத்து எலக்ட்ரிக் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். 69. எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் பவர் இஸ் ப்ரொடியூஸ் பை ஜெனரேட்டர்ஸ் விச் ஆர் ஆப்ரேட் பை த டர்பைன்ஸ். நம்ம முன்னாடியே சொன்னேன். E-waste and its management. E-waste are spoiled, outdated, non-repairable electrical and electronic devices, also called electronic wastes. ஸோ E-wasteனா எலக்ட்ரானிக் வேஸ்டஸ். ஸ்பாயில்டானது, அவுடேட்டானது, ரிப்பேர் பண்ண முடியாதது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எல்லாத்தையும் இதில் சேர்ப்போம். E-wastes கண்டென்ஸ் முக்கியமாக டாக்ஸிக் மெட்டல்ஸ் இருக்கும். லெட்டு, கேட்மியம், குரோமியம், மெர்க்குரி இதெல்லாம் இருக்கும். 72. ஒன்லி அபவுட் 5% ஆஃப் E-wastes ப்ரொடியூஸ்டு ஆர் ரீசைக்கிள். பாருங்க, அதாவது E-wastes நிறைய ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஆனால் அதில் ஒன்லி 5% தான் ரீசைக்கிளே ஆயிருக்கு. மீதி 95% அப்படியே சும்மா அப்படியே அங்கங்கே போட்டிருக்கோங்க. கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் ஃபார்ம் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் E-wastes. இட்ஸ் அபவுட் 66%. அப்படிதானே? நம்மளுடைய கம்ப்யூட்டர் காம்பனன்ட் இருக்குல்ல, மவுஸு, கீபோர்டு எல்லாமே சேர்த்து சொல்கிறோம். இது எல்லாமே. 74. லெட்டு டேமேஜ் சென்ட்ரல் அண்ட் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், PNS அப்படிவாங்களா, அண்ட் அஃபெக்ட்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட் த சில்ட்ரன். ஸோ லெட்டு அது வந்து என்ன, சென்ட்ரல் அந்த CNS PNSலாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும். 75. குரோமியம் பிரசன்ட் E-wastes காசஸ் ஆஸ்மாட்டிக் பிரான்சிட்டிஸ். குரோமியம் அது அந்த அந்த E-waste வந்து நமக்கு வந்து ஆஸ்மாட்டிக் இதெல்லாம் வருது. கேட்மியம் பிரசன்ட் E-wastes அக்குமுலேட்ஸ் கிட்னி இன் லிவர் காசிங் நியூரல் டேமேஜ். ஸோ கேட்மியம் நம்ம உடம்புல போனால் கிட்னி லிவரில் வந்து அது அக்குமுலேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நியூரல் டேமேஜை உண்டாக்கிறது. 77. மெர்க்குரி பிரசன்ட் E-waste காசிங் குரோனிக் டேமேஜ் டு பிரெயின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். குரோனிக் டேமேஜ் அப்படின்னாலே மெர்க்குரி அப்படின்னு ஞாபகம். பிரெயின் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வரக்கூடியது மெர்க்குரி தான் காரணம். E-wasteல இருக்கக்கூடிய மெர்க்குரி. 78. பர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்க்ளூடிங் polyvinyl chloride PVC produce dioxin which damage the immune system. ஸோ ரோட்லலாம் போட்டு பிளாஸ்டிக் எரிப்பாங்க. அதனால என்ன, அதில் ஏன்னா பிளாஸ்டிக்ஸில் பாலிவினைல் குளோரைடு இருக்குது. அது வந்து டயாக்சினாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும், இம்யூனி சிஸ்டத்தை, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஈஸியாக எல்லாருக்கும் நோய் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்து 79. சீவேஜ் மேனேஜ்மெண்ட்டில் 79ல் அன்ட்ரீட்டட் சீவேஜ் ஆஃப் ஆர் வேஸ்ட் வாட்டர் இஸ் த லீடிங் பொல்யூட்டர் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் இன் இந்தியா. அப்படிதானே? சீவேஜை ட்ரீட் பண்ணாதது, அப்புறம் வேஸ்ட் வாட்டர், இது எல்லாமே லீடிங் பொல்யூட்டர் ஆஃப் வாட்டர் சோர்சஸ். நம்மளுடைய நீர் வளங்களை டேமேஜ் பண்ணிடும், பொல்யூட் பண்ணிடும். 80. இந்த கன்வென்ஷனல் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் இன்வால்வ்ஸ் த ஸ்டெப் ப்ரீ ஸ்க்ரீனிங், ஏரேஷன், ஸ்லெட்ஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் யூஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராசஸே அப்படி சொல்லியிருப்பாங்க.
வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்ன? ஃப்ரீ ஸ்கிரீனிங் பண்ணுறது, ஏரேஷன் பண்ணுறது, ஸ்லெட்ஜ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ரீயூஸ். 81. The solid particle that is settle out from suspension in wastewater treatment are known as a sludge. சாலிட் வாட்டர்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நம்ம தண்ணி பிடிக்கும், அழுக்காக இருக்கும், அதுக்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அடியில் தங்கும்னு அதை தான் சொல்கிறாங்க. சாலிட் பார்ட்டிகல் செட்டில் டவுன் ஃப்ரம் த சஸ்பென்ஷன், அதான் ஸ்லட்ஜ். 82. Chlorination and ultraviolet UV radiation of treated water is required to remove microorganism contamination. ஸோ தண்ணியில் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் கூட இருக்கும், அதெல்லாம் குளோரினேஷன் பண்ணுவாங்க, அல்ட்ராவயலட் ரேடியேஷன் பண்ணுவாங்க. 83. Waste, solid waste management. Solid waste mainly include municipal wastes, hospital wastes, industrial wastes, and e-wastes. 84. The methods of solid waste disposal are segregation, sanitary landfill, incineration, and composting. 85. Sanitary landfill. The waste material get stabilized in about 2 to 12 months. 86. The burning of non-biodegradable solid wastes in properly constructed furnace at high temperature is called incineration. Non-biodegradable solid waste burning பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபர்னேஸில் ஹை டெம்பரேச்சர், அது பேர் இன்சினரேஷன். 77. The 3R approach for effective waste management வந்து 3R என்னது? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதெல்லாம் பண்ணணும். அடுத்து பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் கொடுத்த பாயிண்ட் 88ல a national park is reserved area for the conservation of entire wildlife including plants and animals. இதெல்லாம் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே தான் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க கன்சர்வேஷன் ஆஃப் இதுக்கெல்லாம். சரிங்களா? அடுத்து 89. The sanctuary is a place reserved exclusive for the use of animals. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். ஓகே, ஸோ 89 ஒன் வேர்டு இருக்கு, ரீகால் பண்ணுங்க. இந்த யூனிட்டை நீங்கள் வந்து கவர் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து மீதி உள்ள டாப்பிக்கில் இந்த மாதிரி புக் இன்சைடு ஒன் வேர்ட்ஸ் பார்க்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.